Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 485 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். இந்த உலகத்திலேயே ரொம்பவும் கொடூரமான ஒரு விஷயம் ஒன் சைடா லவ் பண்றது தான். அதை விட கொடூரமான ஒரு விஷயம் பழி வாங்குதல் அப்படின்ற எண்ணம் வரது தான். இந்த பழி வாங்குதல் அப்படின்ற எண்ணம் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய லைஃப்பை மட்டும் அவங்க நாசனப்படுத்தல, ஆனா யாரை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய லைஃப்பையும் அவங்க நாசனப்படுத்துறாங்க. வெல், ஏன் இந்த ஒரு சென்டென்ஸை இப்போ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுல அப்படிப்பட்ட ரொம்பவும் துயரமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. வெல், இந்த நிகழ்வை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வு நம்மளுக்கு பெங்களூர்லேருந்து தியா அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுக்கு நடந்தது கிடையாது, ஆனால் அவங்களுடைய தோழி பிரியா அண்ட் ராகுலுக்கு நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, கதையுடைய ஸ்டார்டில்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. தியா வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கிற ஒரு காலேஜில் தான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நல்ல பணக்கார பசங்க படிக்கிற காலேஜ். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப்பில் ஒரு சில பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது நல்லா படிக்கிற பசங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்லேயும் நிறையா பசங்க வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க ஃபஸ்ட் இயரில் இருக்கும்போது பிரியா அப்படின்ற ஒரு பெண் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. இதில் பிரியா அப்படின்ற பெண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பணக்கார வீட்டு பெண்ணுங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாமே வந்து யூஎஸில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எதுவுமே படித்து தான் அவங்க வேலை பண்ணி தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு படிக்கிறது பிடிக்கும், இந்த காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து காலேஜுக்கு வந்திருக்காங்க. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ராகுல் அப்படின்ற ஒரு பையன் கூடயும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. இந்த ராகுல் அப்படின்ற பையன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே இந்த காலேஜ்லேயே த ஸ்மார்ட்டஸ்ட் கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பையன் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி எல்லா பொண்ணுங்களும் ஏங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்கிற ஒரு பையன். ஆனால் அந்த பையன் ரொம்பவும் ஏழை வீட்டு பையன். அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிப்பான். நல்லா படித்ததுனால அவனுக்கு ஸ்காலர்ஷிப்பில் இந்த காலேஜில் வந்து சீட்டு கிடைச்சிருக்கு. ஸோ இப்படி இவங்களுடைய லைஃப்லாம் ஃபஸ்ட் இயர் போகுதுங்க. அந்த பையன் பின்னாடி நிறையா பொண்ணு வந்து சுற்றுறாங்க. ஆனால் அந்த பையன் வந்து யாரையுமே கண்டுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அந்த பையனுடைய மைண்ட் செட் எப்படி தெரியுங்களா, அந்த பையனுக்கு இந்த காசு பணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லேவிஷான ஒரு லைஃப் ஸ்டைல், ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை. அந்த பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இவன் வெளியே போய் சம்பாதிக்கணும் இல்லையா. ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் இவனுக்கு வெளியே போய் சம்பாதிக்க முடியாது. ஸோ லவ் பண்ணாலுமே ஒரு நல்ல பணக்கார பொண்ணாக பார்த்து தான் லவ் பண்ணணும், இல்லைனா வலையில் வெளியே விளை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகுலுடைய ஆசை. ஸோ இப்படியே ஃபஸ்ட் இயர் போகுது. இந்த மூணு பேரும் எனி டைம் வந்து ஒன்றா தான் இருப்பாங்க. இந்த பிரியா, தியா அண்ட் ராகுல், இவங்க மூணு பேரும் ஒன்றா இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஃபஸ்ட் இயர் முடிஞ்ச உடனே செகண்ட் இயருக்கு வந்து போகிறாங்க. செகண்ட் இயருக்கு போகும்போது ஸ்டார்டிங்கில் தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுதுங்க. ஆக்சிடென்ட் ஆன உடனே அவங்கள வந்து ஒரு 1 மந்த் வந்து பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அந்த டைமில் பிரியா அண்ட் ராகுல் ரெண்டு பேர் மட்டும்தான் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ராகுல் வந்து பார்த்திங்கன்னா பிரியா கிட்ட நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக தான் நடந்துக்கிறாப்புல, பிரியாவை நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாப்புல. ஆனால் பிரியாவுக்கு ராகுல் மேலே ஒரு லவ் வந்து உண்டாகுது. இந்த பையன் வந்து இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான் நம்மளை அப்படின்ற ஒரு லவ் வந்து உண்டாகுது. அது வரைக்கும் பிரியா வந்து சொல்லலை, இந்த மாதிரி நான் வந்து இவ்வளோ எங்கள் வீடு வந்து ரொம்ப பணக்கார ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா யூஎஸில் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் எதுவுமே சொல்லலை. இன்ஃபேக்ட் எல்லா மேட்டரும் தியாவுக்கு மட்டும் தான் தெரியும். தியாக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க பிரியா, இந்த மாதிரி என்னை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலுமே யார்கிட்டையும் சொல்லாத, இன்ஃபேக்ட் ராகுல் கிட்ட கூட சொல்லாத அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஏழை வீட்டு பெண்ணாக தான் வந்து காமிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா பணத்தினால நிறையா பேர் வந்து அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்றது ஒரு நார்மலான ஒரு விஷயம். அந்த மாதிரி அட்ராக்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரியா ரொம்பவும் கிளியராக இருந்திருக்காங்க. ராகுல் கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம், லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓப்பன் அப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது
எனக்கு இந்த ஐஃபோன் 14 வாங்கினேன் அப்படின்னு வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வா நம்ம டின்னருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. டின்னருக்கு அவங்களே பே பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே ராகுலுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது, இந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ காசு இருக்கா, இவ்வளோ காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க, நல்லா சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் அடிக்கடி ராகுலுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறது, அதுலேயும் குறிப்பாக நல்ல பிராண்டட் க்ளோத்ஸ் தான் வாங்கி கொடுக்குறது, ரொம்ப காஸ்ட்லியான ஜாராக்கு போயிட்டு ஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறது. இந்த மாதிரிலாம் செலவு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிரியாவுக்கு எப்படி இவ்வளோ காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு பிரியா கிட்டே கேட்குறாரு. பிரியா நீ ஏதாவது வேலை பண்ணுறியா, எப்படி உங்ககிட்ட இவ்வளோ காசு வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் பிரியா ஓப்பன் அப் பண்ணுறாங்க. இல்லை நான் வேலை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, எங்கள் அப்பா அம்மா யூஎஸில் இருக்காங்க, நாங்கள் நல்ல ரிச்சான ஒரு ஃபேமிலி தான். அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் என்னுடைய பாக்கெட் மணி எங்கள் அப்பா கொடுப்பாரு, அந்த பாக்கெட் மணிலேருந்து கொஞ்சம் ஒரு 10% தான் உனக்கு நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த பாக்கெட் மணிலேருந்து 10% செலவு பண்ணுறது ராகுலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க ஆரம்பிக்குது. இங்கே தான் ராகுல் போடுறான் ஒரு மாஸ்டர் பிளான். அவன் என்ன யோசிக்கிறான்னா பிரியாவையே நம்ம வந்து உஷார் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். யோசிச்சுட்டு பிரியா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் கொஞ்சம் க்ளோஸாக பழக ஆரம்பிக்கிறான். பிரியாவுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பிடிக்குமோ எல்லா விஷயங்களையும் செய்ய ஆரம்பிக்கிறான். இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பிரியா வந்து பார்த்திங்கன்னா மேட்லி இன் லவ். ராகுலோடைய இன்டென்ஷன் லவ்வே கிடையாது, அவனுக்கு தேவை பிரியாவுடைய காசு, பிரியாவுடைய காசில் இவன் பிரம்மாண்டமாக வாழணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ஸோ இவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிக்கும் போது பிரியா வந்து மேட்லி இன் லவ். தியா கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ராகுல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் பிடிக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா தியாவுக்கு வந்து தெரியும் ராகுலோடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி அவன் ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு லைஃப் ஸ்டைல் ஆசைப்படுறான், ஒரு பணக்கார பெண் கூட தான் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறான். ஆனால் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவன் ஒரு நாளும் சொன்னது கிடையாது. அவன் சொன்னது என்னென்னா எங்கள் அப்பா அம்மா பார்க்குற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்கான். இந்த ஒரு விஷயத்தை எப்படிடா நான் பிரியா கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தியா கன்ஃபியூஷனில் இருக்கும்போது பிரியா வந்து எதுவுமே வந்து கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை. எல்லாமே வந்து இவன் தான் என்னுடைய லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபோட்டோ எடுத்து அவங்க அப்பா அம்மாவுக்கு அனுப்பி விடுறாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கும் பையனை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இப்போ நல்லா படிப்பானான்னு கேட்குறாங்க. அவன் தான் வந்து டாப்பர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ நல்லா படிக்கிற பையன், பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை யூஎஸ்க்கு கூப்பிட்டு நம்ம வந்து நம்மளுடைய கம்பெனிலேயே வந்து ஒரு இது பண்ணி கொடுத்துடலாம், வேலை போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ராகுலுக்கு தெரியாது. ஆனால் ராகுலோடைய இன்டென்ஷன் என்னென்னா பிரியா கிட்டேருந்து காசு வாங்கணும், பிரியாவுடைய காசில் ஜாலியாக வந்து வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை. இப்படியே போகுது. திரும்பியும் தியாவும் காலேஜுக்கு வராங்க. ஸோ இப்போ பிரியா வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு பேச்சு வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இப்படியே ஒரு வருஷம் போகுதுங்க. ஒரு வருஷத்தில் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. தியாவை வந்து கொஞ்சம் ஒதுக்கி விட்டுறாங்க, 2 பேர் மட்டும் தான் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே தியா வந்து தூரத்துலேருந்து தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த என்டையர் காலேஜுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ராகுல் வந்து இந்த பொண்ணை லவ் பண்ணுறான், இந்த பொண்ணு வந்து ராகுலை லவ் பண்ணுது அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்படியே வந்து போயிட்டுருக்கு. 2 பேரும் தனியாக உட்காந்து பேசும்போது ஒரு வருஷம் ஆகிட்டதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷம் ரிலேஷன்ஷிப் ஆனிவர்சரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணுறேன் ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பார்ட்டி வந்து பிரியா கொடுக்குறாங்க. அந்த பார்ட்டியோடைய முடிவில் பிரியா வந்து ராகுல் கிட்ட தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து கேட்குறாங்க, ராகுல் என்னுடைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி அப்பா அம்மாவுக்கு சொல்லலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்கிற, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராகுல் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சச்சா உன்னெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எங்கள் அப்பா அம்மா பார்க்குற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை கிள்ளிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பிரியா சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா யாராவது மூஞ்சிக்கு நேராக இந்த மாதிரி சொல்லுவாங்களா, அதுலேயும் குறிப்பாக ஒரு வருஷமாக இவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்களா, கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்களே. ஸோ ராகுல் ஏதோ ப்ராங்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி தான் வந்து பிரியா நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் உண்மை அப்படின்றது தியாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் தியா வந்து எவ்வளோ சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் தியாவுடைய பேச்சை வந்து பிரியா கேட்கவே இல்லை. இன்ஃபேக்ட் பிரியா வந்து ராகுல் கிட்ட ரொம்ப பொசசிவாக இருக்காங்க. தியா நீ வந்து ராகுல் கிட்ட போய் பேசக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து பொசசிவாக இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஒதுக்கியே வைக்கிறாங்க. பிரியா திரும்பவும் ரொம்ப மேடாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அப்படியே இன்னொரு 6 மாதம் போகுது. 6 மாதத்தில் பயங்கர க்ளோஸு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு டைமும் ராகுல் ஒரே ஒரு பதில தான் சொல்கிறான், உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், உன்னையா நான் கல்யாணம் பண்ணிக்கணும், எங்கள் அப்பா அம்மா பார்க்குற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ திரும்ப 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 இதே ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்த்த பிரியாவுக்கு லைட்டாக கொஞ்சம்
கோவம் வர ஆரம்பிக்குது. ஒரு நாள் வந்து திட்டிடுறாங்க. திட்டுனதில் ராகுல் வந்து கோவப்பட்டு, என்ன ரொம்ப திட்டிகிட்டு இருக்கேன், நான் என்ன உன்னை லவ்வாக பண்ணுறேன், நான் வந்து சொன்னேன் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு, நீயே வந்து நினச்சிக்கிட்டே நான் என்ன பண்ண முடியும், என்னாலலாம் உன்னை லவ் பண்ண முடியாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அடுத்த நாள்ல இருந்தே பிரியாவை வந்து கட் பண்ணி விடுறாங்க. எப்படின்னா அவன் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். பிரியா கிட்ட பேசுறது கிடையாது, பிரியா இருக்கிற பக்கம் திரும்பி கூட பார்க்கறது கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அடுத்த நாள்லேயே அவன் மாறி இருக்கான் அப்படின்னும் போது இந்த ஒரு விஷயம் பிரியாவை ரொம்ப ஹர்ட் பண்ண ஆரம்பிக்குது. நார்மலாக லவ் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பசங்க கிட்ட போய் கெஞ்சுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் பிரியா வந்து ராகுல் கிட்ட போய் கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க யார்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா தியா கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தியா கிட்ட அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. தியா அப்போ தான் ஓப்பன் அப் பண்ணி பிரியா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, பிரியா நான் எவ்வளவோ நாட்கள் அவனை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து பேசுறதுக்காக வந்திருக்கேன். ஆனால் ஒரு தடவையும் என்னை வந்து ஒதுக்கி விட்டுட்டு ராகுலை பற்றி நீ பேசாத, உனக்கு வந்து பேசுறதுக்கு தகுதி இல்லை அப்படி இப்படின்னு என்ன அசிங்கப்படுத்தி என்னை ஒதுக்கி தான் விட்டுருக்கேன். அவனோட இன்டென்ஷன் முதல்ல இருந்தே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றது கிடையாது, ஆனால் உன்னுடைய காசு தான் அவனுடைய இன்டென்ஷன். அவன் வந்து இப்போதைக்கு ஜாலியாக இருக்கணும், இப்போதைக்கு ஜாலியாக இருக்கிறதுக்கு நீ அவனுக்கு தேவை, அதனால தான் அவன் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா விஷயமும் பிரியாவுக்கும் புரியுது, ராகுல் ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னும் புரியுது. இதெல்லாம் புரிஞ்சாங்கூட அவங்களால அந்த லவ்லேருந்து வெளியே வரவே முடியல. அவனா அவங்க அவ்வளோ அளவுக்கு டீப்பாக லவ் பண்ணுறாங்க. ஏதாவது சொல்லி அவனை வந்து கன்வின்ஸ் பண்ணி திரும்பவும் லவ் பண்ண வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ முயற்சிகள் பண்ணுறாங்க. இந்த முயற்சிகள் எல்லாமே வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, கோவத்தோட உச்சகட்டத்தில் போன ராகுல் என்ன பண்ணுறான்னா பிரியாவை ஓங்கி அடிச்சிடுறாங்க. அடித்த உடனே தான் பிரியாவுக்கு செம கோவம் வருது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ரொம்பவும் செல்லமாக வளர்க்கப்பட்ட பெண், இன்ஃபேக்ட் அவங்க அப்பா அம்மா மிரட்டினதும் கூட கிடையாதான், அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை வந்து இவன் அடிச்சிருக்கான் அப்படின்னா அப்போ அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பயங்கர கோவப்படுறாங்க. கோவப்பட்டு இதுக்கப்புறம் நான் காட்டுறேன்டா யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவனை எப்படியாவது நம்ம பின்னாடி பைத்தியமாக சுத்த வைக்கணுமே, நம்மளை இந்த மாதிரி லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ண வச்சிட்டானே, 1.5 வருஷம் என்னுடைய வாழ்க்கையை அவன் பின்னாடி வேஸ்ட் பண்ணியிருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. இவனை எப்படியாவது பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஒருத்தங்க மாற்றி ஒருத்தங்க அப்படி சர்ச் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பிளாக் மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இவங்களுக்கு வந்து தெரிய வருது. இன்ஃபேக்ட் இவங்களுடைய பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்கள ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னுடைய மாஸ்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து பிளாக் மேஜிக் பண்ணி கொடுப்பாரு, பிளாக் மேஜிக் பண்ணி அந்த பையன் வந்து உன் பின்னாடியே சுற்றுற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்குது, பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை போய் மீட் பண்ணுறாரு. அந்த பர்சன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அவர் வந்து ஒரு சில ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி அந்த பையன் போட்டிருந்த ஷர்ட்டோ இல்லை அந்த பையனுடைய ஹேரோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வாங்க, அதை வச்சு தான் நான் பிளாக் மேஜிக் பண்ண முடியும். பிளாக் மேஜிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த பையன் உங்கள் பின்னாடி நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னடா இது இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு திரும்பவும் ராகுல் கிட்டே இவங்க பேசணும் இல்லையா. பிரியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ராகுல் கிட்ட போய் பேசுகிறாங்க. பேசி ராகுல் ஐ எம் வெரி சாரி, நான் தான் தப்பாக நினச்சிட்டேன், திரும்பவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ராகுல் வந்து சும்மா அவர் வேலை இல்லை, கடுப்பேற்றிக்கிட்டு இருப்பேன், ஃப்ரெண்டாக இருக்கலான்னு, அதுக்கப்புறம் லவ் பண்ணுறேன்னு, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திட்டிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. அதுக்கு பிரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை ராகுல் உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபோனு, அதாவது ஐஃபோன் 14 ப்ரோன்னு நினைக்கிறேன், 14 ப்ரோ வாங்கி எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ராகுலுக்கு தான் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக வாழணுமே, அந்த ஒரு ஃபோனை பார்த்த உடனே ராகுலோட மனசு மாறுது. இவளே வந்து நம்மக்கிட்ட ஹெல்ப்பு வரா, இவளே வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு வந்து கேட்குறா, ஏன் நம்ம இருக்கக்கூடாது, ஐஃபோன் 14 ப்ரோலாம் வாங்கி கொடுக்குறா, இந்த மாதிரி நம்ம ஜாலியாக இருக்கலாமே, திரும்பவும் பழைய மாதிரி ரொம்பவும் லாவிஷாக இருக்கலாமே, நல்ல நல்ல பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஃபோன் 14 ப்ரோ கிஃப்டாக வாங்கிட்டு அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, சரி ஓகே வா நம்ம திரும்பியும் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ராகுல் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ரூம் எடுத்து தான் தங்கியிருக்கான். அடிக்கடி ராகுலுடைய ரூமுக்கும் இவங்க போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க, நார்மலாக பேசிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ராகுலுடைய ஒரு டிஷர்ட்டை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்து இந்த பிளாக் மேஜிக் பண்ணுற பர்சன் கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. அந்த பர்சனுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மேஜிக் பண்ணுறாரு. பிளாக் மேஜிக் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு லிக்விட் மாதிரி ஒன்று கொடுக்குறாருங்க. லிக்விட் மாதிரி கொடுத்துட்டு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாருங்க. என்னென்னா
இந்த பிளாக் மேஜிக் ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் சாகிற வரைக்கும் இதை வந்து யாருனாலும் எடுக்கவே முடியாது அப்படின்ற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும். உன்னோட பீரியட் பிளட் இருக்கு இல்லையா, அந்த பிளட்டில் ஒரு ட்ராப் வந்து இந்த இதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பையனை குடிக்க வச்சுட்டு அப்படின்னா அந்த பையன் அவங்க பின்னாடி பொட்டி பாம்பாக சுற்றிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாருங்க. இப்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேவை. எப்படியாவது இவனை வந்து படிய வைக்கணும், இவன் பின்னாடி சுற்ற வைக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய இன்டென்ஷன். ஸோ இப்படியே ஒரு 10 நாள் போகுது. இவங்களுடைய மென்ஸ்ட்ருவல் சைக்கிளுக்கும் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸும் வருது, மாதவிடா காலம் வருது. ஸோ அந்த பிளட் வந்து எடுக்கிறாங்க, ஒரே ஒரு ட்ராப் எடுத்து அந்த ஒரு சொல்யூஷனில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை எப்படியாவது அவனை குடிக்க வைக்கணுமே, எப்படி குடிக்க வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க யோசிக்கிறாங்க, ராகுலுக்கு புதுசாக இந்த குடி பழக்கம் வந்து வந்திருக்குங்க. ராகுல் உன்னை வந்து ஒரு சூப்பரான ஒரு பாருக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அந்த பாரில் வந்து பயங்கரமாக லக்ஸுரியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாருக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பெக்கை வந்து ராகுலை குடிக்க வைக்கிறாங்க. குடிக்க வச்ச உடனே அவனும் குடிச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக போதை ஆகுது இல்லையா, அதோ ராகுல் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா என்ன பண்ணுறாங்கன்னா எழுந்து போயிருக்காங்க. இன்னொரு பெக்கை ஆர்டர் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருந்த லிக்விடை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சரக்கையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணி ராகுலுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அவனும் குடிச்சிட்றான். அன்றைக்கி ஃபுல் போதை ஆகிட்டு அவனை வந்து எடுத்துகிட்டு போய் அவனோட ரூமில் விட்டுறாங்க. இவங்களுடைய வேலையை பார்த்துடுறாங்க. ஸோ அடுத்த நாள்ல இருந்தே ராகுலுடைய நடவடிக்கைகளில் பயங்கரமான சேஞ்சஸ்ங்க. பிரியாவை ரொம்பவும் கேர் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படின்னா எப்படி லவ் பண்ணுறவங்க கேர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கேர் பண்ண ஆரம்பிக்கிறான். பிரியா கிட்ட ரொம்ப ஆசையாக பேச ஆரம்பிக்கிறான். அடுத்த 6 மாதத்தில் காலேஜ்லேயே வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க, இந்த மாதிரி ராகுல் வந்து பிரியாவை லவ் பண்ணுறான் போல இருக்கே அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு வெட்ட வெளிச்சமாக வந்து அவன் எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக பிரியா வந்து கேட்குறாங்க, ராகுல் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு ராகுல் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கண்டிப்பாக பண்ணிக்கலாம் பிரியா, இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசிடு, நானும் எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசிடுறேன், 2 ஃபேமிலியும் மீட் பண்ணி நம்ம கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். இது வார்த்தை சொன்ன உடனே பிரியாவுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருச்சு, ஆஹா ஓகே பையன் நம்மளுடைய வலையில் விழுந்துட்டான், இதுக்கப்புறம் இவன் காலி அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வந்து நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்க ஆரம்பித்த உடனே பிரியா எப்படியெல்லாம் வந்து ஃபீல் பண்ணாங்களோ அதை விட பயங்கரமாக ராகுல் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். குடிப்பழக்கத்துக்கே வந்து அடிமை ஆகிட்டான். அதுக்கப்புறம் தியா கிட்ட அழுதுருக்கான். இந்த எல்லா விஷயமும் தியா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ராகுல் இப்படிப்பட்ட பையன் இல்லையே, அவன் வந்து ரொம்ப கிளியராக இருப்பானே, ஏன் மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது பிரியா வந்து தியா கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க மாட்டாங்க. பிரியா வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி என்ன அவன் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான், அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளாக் மேஜிக் பண்ண விஷயத்தையெல்லாம் தியா கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே தியாவுக்கு செம்ம ஷாக்கு. அவனுடைய வாழ்க்கையை பாழா போயிடுண்டி, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ ஒழுங்காக போறியா இல்லை உனக்கு ஒரு பாட்டிலை மிக்ஸ் பண்ணி கொடுக்கிட்டா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதை கேட்ட உடனே தியா வந்து அப்படியே அற்ற சைலன்ஸ், ஆஹா நம்மளுக்கு ஏதாவது பண்ணி வச்சுட்டானா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயத்தில் எதுவுமே வாய் திறக்காமல் சைலண்ட்டாக இருந்திருக்காங்க. இப்படியே ஒரு 2 மாதம் போகுதுங்க. அதுக்கப்புறம் காலேஜோடைய முடிவும் வருது. காலேஜோடைய முடிவு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ராகுல் பிரியா பின்னாடி நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான். பயங்கரமாக வந்து என்னை லவ் பண்ணு அப்படி இப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான். ஆனால் பிரியா வந்து ஒதுக்கி விட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. காலேஜ் முடிஞ்ச அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ஃபேர்வெல்லாம் இருக்கும் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் அண்ட் கிரீட் எல்லாம் பண்ணிவிட்டு கிளம்புவாங்க இல்லையா, அதுக்காக வந்து ராகுல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். பிரியாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். தியாவும் கூட தான் நின்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த ஃபேர்வெல் முடிஞ்ச உடனே இவங்க எங்கே போனாங்க, பிரியா எங்கே போனாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. பிரியாவுடைய நம்பருக்கு தியா கால் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய நம்பர் யூஸே கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க வாழ்ந்துட்டு இருந்த வீடு இருக்கு இல்லையா பெங்களூரில், அங்கேயும் போய் பார்த்துருக்காங்க. அவங்களுடைய ஓன் பங்களோ தான் அது, பிரியாவோட ஓன் பங்களோ. அங்கேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேடம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க யூஎஸ்கே போய் செட்டில் ஆகிட்டாங்கன்னாலும் தெரியல. இதுக்கப்புறம் ராகுலுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பிரியா இல்லாமல் ராகுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெக்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த பிளாக் மேஜிக்கோடைய எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் வந்து தெரிய ஆரம்பிச்சிதுங்க. தனியாக இருக்கும்போது அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா உருவங்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிது. எங்கே பார்த்தாலும் பிரியாவுடைய உருவங்கள் தெரிய ஆரம்பிச்சிது. ஆனால் இந்த தடவை பிரியாவுடைய உருவங்கள் நார்மலான பிரியா மாதிரி தெரியல, ஒரு மாதிரி அமானுஷமாக வந்து தெரிய ஆரம்பிச்சிது. அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மென்டலி வந்து ரொம்ப அன்ஸ்டேபிள் ஆகிட்டான். ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற லெவலுக்கு வந்து போயிட்டான். அவன் எவ்வளோ அளவுக்கு நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தானோ, அவன் வந்து அவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருந்தாலும் அவனை யாரும் வேலைக்கு எடுக்கிறதுக்கு தயாராகவில்லை. ஏன்னா அவன் வந்து ரொம்ப மென்டலி அன்ஸ்டேபிளான ஒரு பர்சன் ஆகிட்டான். அவனுடைய வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம்.
அதுக்கப்புறம் அந்த பிளாக் மேஜிக்கை ரிமூவ் பண்ணுறதுக்காக தியா வந்து அவனை ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவருமே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவனுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் இவனுடைய வாழ்க்கையில் திரும்பி வர முடியுமா அப்படின்லாம் தெரியல, கடவுள் மட்டும்தான் ஒரே ஒரு நம்பிக்கை, அவரை வந்து கும்பிட்டுட்டே இருங்க, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராகுலுடைய வாழ்க்கை இன்னமும் கொடூரமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு நாள் ராகுல் வந்து அவனுடைய வீட்டில் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணி தியா கிட்டே அழுதுகிட்டே இருக்கான். தியாவும் டே ஒன்றும் இல்லைடா, பிரச்சனை இல்லைடா, பொறுமையாடுறா, எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் சரியாயிடும் சொல்லிகிட்டே இருக்காங்க. சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது ஆன் ஃபோனில் அவன் வந்து தியா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். தியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுற மாதிரி அவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். தியா, இந்த பிரியா வந்திருக்கா தியா, அவளுடைய கையில் ஏதோ கத்தி மாதிரிலாம் வச்சிருக்கா தியா, முடி இல்லாமல் வந்து நீட்டமாக இருக்குது தியா, பிரியாவுடைய முகத்துலலாம் அப்படியே வெட்டு காயமாக இருக்குது, அவளுடைய கண்ணில் இருந்தெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிக்குது தியா, அப்படியே என்னை பார்த்து முறைக்கிறாதியா, என்னை கத்தியில் குத்திடுவேன்னு சொல்லி மிரட்டுறாதியா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். இந்த மேட்டரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தியாவுக்கு வந்து அப்படியே பதறது. டே என்னடா நீ சொல்கிற, பிரியாவே இல்லையாடா, நான் ஃபோன் பண்ணுறேன், அவங்க இந்த ஊர்லேயே இல்லை, இன்ஃபேக்ட் நாட்டிலே இல்லைன்னு நினைக்கிறேன், அவ போயிட்டான்னு நினைக்கிறேன், நீ பார்க்குறது எதுவும் உண்மை இல்லைடா அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு உருவங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவனுடைய ரூம் போயிட்டு இவங்க விசிட் பண்ணியிருக்காங்க. தியா ரூம் போய் விசிட் பண்ணால் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்ககிட்ட உட்காந்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது லிட்ரலாக மத்தியான வேலை ஒரு 12 மணி இருக்கும். உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் வந்து அழுதுகிட்டு இருக்கான், இவங்க வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் எதிரில் செவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ விரல்களை வச்சு அப்படியே கர்றன்னு கீறினா எப்படி ஒரு விரலுடைய அச்சு விழுகுமோ, அந்த செவுத்தில் இருக்க அந்த பெயிண்ட் எல்லாமே அப்படி கீழே விழுகுமோ, சுண்ணாம்பு கீழே விழுகுமோ, அந்த மாதிரி வந்து கீழே விலக ஆரம்பிக்குதுங்க. இதை லிட்டரலி தியா பார்க்குறாங்க. ஸோ ராகுலுக்கு வந்து மென்டலி அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தியா இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த திரும்பி பார்த்தா உண்மையிலேயே அந்த ரூமுடைய எண்டில் யாரோ ஒரு பெண்மணி நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி தியாவுக்குமே தெரியுதுங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு அள்ளு விட்டுருது. ஆஹா, இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ராகுலை வந்து அப்படியே வெளியே கூட்டிகிட்டு வராங்க. ராகுல் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த வீட்டில் நீ இருக்காத, தயவு செய்து நீ ஊருக்கு போயிட்டு உங்கள் அப்பா அம்மா கூடயே இரு, நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு ராகுலை வந்து ஊருக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. ஊருக்கு அனுப்பி வச்ச உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கும் ஒன்றும் புரியல, பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, இந்த மாதிரி ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுறான். இதே மாதிரி அமானுஷமான நிகழ்வுகள் ஊர்லேயும் ராகுலுக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நடந்திருக்குங்க. 3 மாதத்துடைய முடிவில் ராகுல் பைத்தியம் பிடிச்சி இப்போது பைத்தியக்காரனாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மென்டலி அன்ஸ்டேபிளாக தான் இது வரைக்குமே இருக்காராம். இது வரைக்கும் அவனுடைய கண்டிஷனில் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அவங்களும் எவ்வளோ பிளாக் மேஜிக் ரிமூவ் பண்ணுற பர்சனை போய் பார்த்துட்டாங்க. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு பொண்ணு வந்து பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த பொண்ணு வந்து திரும்பியும் ஏதாவது ஒரு ரிச்சுவல் பண்ணி அந்த பொண்ணு கையால் தான் இந்த பிளாக் மேஜிக்கை ரிமூவ் பண்ண முடியும். அது வரைக்கும் ராகுல் இப்படி தான் இருப்பான் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது ராகுலுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. ஸோ இந்த 3 பேருடைய வாழ்க்கையில் ராகுலுடைய வாழ்க்கை டோட்டலாக காலி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். பிரியா எங்கே இருக்காங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இந்த 2 பேருடைய நடுவில் மாட்டிக்கிட்டு இருந்த தியா ரொம்பவும் மன வருத்தத்தில் இருக்காங்க. அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, ராகுல் பண்ணது தப்பு தான், ஆனால் பிரியா பண்ணதும் ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு செயல் தான். பழி வாங்கணும் அப்படின்னா எப்படி வேணால் பழி வாங்கியிருக்கலாம், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பழி வாங்குறது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் அவங்க வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையே விட்டுருங்க. ஏன்னா தவறுகள் எல்லாருமே செய்கிறாங்க. ஸோ ராகுல் பண்ணது தவறு அப்படின்னா பிரியா பண்ணது தவறு இல்லையா, அவன் பண்ணதுனால தான் நான் பண்ணேன் அப்படின்ற ஒரு டைலாக்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு பார்த்தா அப்போ ராகுலுக்கும் பிரியாவுக்கும் எந்த விதமான ஒரு வித்தியாசமும் இல்லையே. ராகுலுக்கும் ஒரு விஷயம் வந்து தேவைப்பட்டது, அதனால வந்து பிரியா கூட இந்த மாதிரி தவறான ஒரு விஷயம் செஞ்சார். இப்போ பிரியாவுக்கும் ராகுல் கிட்ட ஒரு விஷயம் தேவைப்பட்டது இல்லையா, அதனால தான் அவங்களும் தவறான ஒரு விஷயம் செஞ்சாங்க இல்லையா அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? யார் மேலே தப்பு இருக்குது? ராகுல் இதிலிருந்து வெளியே வர முடியுமா, வெளியே வர முடியாதா அப்படின்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஒரு பயங்கர ட்விஸ்டடான ஒரு வீடியோவாக இருந்தது. இன்ஃபேக்ட் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, இருந்தாலுமே எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் போடுவீங்க அப்படின்றத நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குங்க. இதே மாதிரி உங்களுடைய
உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸை போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.